வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியில் வாட் டேக்ஸை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாம் டிஆர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலர்ஷிப் கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ நம்ம கம்பெனியோட வேலை வந்து டால்மியா சிமெண்ட்டுக்கிட்டேருந்து சிமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ட்ரேடர் கம்பெனிக்கு நம்ம அதை சேல் பண்ணுறோம். ஸோ அதில் வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது வாட் டேக்ஸை வந்து எப்படி டேலியில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போவுமே டாக்ஸேஷனுக்கு நாம் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு டாக்ஸேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ டாக்ஸேஷனுக்கு ஃபியூச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு F11 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸில் ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷனை ஓப்பன் பண்ணுறோம். இதில் டிஆர் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனி. ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டேக்ஸஸுமே நீங்கள் வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, டிசிஎஸ் அண்ட் டிடிஎஸ் டேக்ஸஸ், டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அண்ட் டேக்ஸ் கலெக்டட் சோர்ஸ். ஸோ எந்த விதமான டேக்ஸ் வேணுமோ ஸோ அதுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லெஜர் க்ரியேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்டுக்கும் டாக்ஸேஷனுக்கும் தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போது வேல்யூ ஆடட் டேக்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எனேபிள் வேல்யூ ஆடட் டேக்ஸஸில் எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அடுத்து செட் ஆர் ஆல்டர் வாட் டீட்டெயில்ஸ், அதுலேயும் எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். வேல்யூ ஆடட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டின் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க. செட் ஆல்டர் டேக்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டேக்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ், ஸோ நான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் இங்கே 4% அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எக்ஸஸ் டியூட்டி அல்லது சர்வீஸ் டேக்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துட்டு லெஜர் க்ரியேஷனில் ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் இன்புட் கொடுத்துடலாம். அடுத்து இந்த லெஜரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ டிஆர் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனிக்கான வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. இனிமேல் நாம் எந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, சேல்ஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான வேல்யூ ஆடட் டேக்ஸை கேல்குலேட் பண்ணலாம். பேக் வந்துட்டு மாஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதுக்கான லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இன்வென்ட்ரிக்கான லெஜர் க்ரியேஷன், அப்புறம் டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான லெஜர் க்ரியேஷன். லெஜர்ஸில் போயிட்டு க்ரியேட். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கான லெஜரை க்ரியேட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் லெஜர் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷனில் வேல்யூ ஆடட் டேக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. இன்கேஸ் நாம் ஜிஎஸ்டி, எக்ஸஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ் இது எல்லாத்துலேயுமே எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷனில் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போது வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் செட் ஆர் ஆல்டர் வாட் டீட்டெயில்ஸில் வந்து எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டேக்ஸ் டீட்டெயில்ஸ், நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அன்டிஃபைன், வாட் ரேட் வந்து 4% கொடுத்தோம். ஸோ 4%. டேக்ஸ் டைப் வந்து டாக்ஸபிள். மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சேல்ஸ் லெஜர் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷனில் வாட் வந்து அப்ளிகபிள் செட் ஆல்டர் வாட் டீட்டெயில்ஸில் எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அன்டிஃபைன், வாட் ரேட் வந்து டேக்ஸ் ரேட் நாம் 4% கொடுத்துருக்கோம். டேக்ஸ் டைப்பு டாக்ஸபிள், என்ட்ரு கொடுங்க. இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட். அடுத்து வேல்யூ ஆடட் டேக்ஸுக்கான லெஜர் க்ரியேஷன்.
அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் டைப் ஆஃப் டியூட்டி அண்ட் டேக்ஸ் வந்து வாட் டேக்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் வந்து 4% கொடுத்துருக்கோம். இந்த லெஜரை கிரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. அடுத்து நம்ம கம்பெனிக்கான சன்ட்ரே கிரெடிட்டார் அண்ட் டெப்டார், அதாவது ரிசீவர் அண்ட் கிவரை வந்து நாம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கான லெஜர் கிரியேஷன். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சன்ட்ரே கிரெடிட்டார் யார் அப்படின்னா டால்மியா சிமெண்ட். டால்மியா சிமெண்ட் அண்டர் சன்ட்ரே கிரெடிட்டார்ஸ். ஸோ அவங்களுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் அண்ட் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் வந்து செட் ஆல்டர் வாட் டீட்டெயில்ஸில் இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சன்ட்ரே டெப்டார்ஸ். விஜே டீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நாம் சேல்ஸ் பண்ணுறோம். அண்டர் சன்ட்ரே டெப்டார் கொடுத்துட்டு இந்த லெஜரை கிரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. இப்போது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர் கிரியேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்ட லெஜர் கிரியேஷன், அதாவது ஸ்டாக் சம்மந்தப்பட்ட லெஜர் கிரியேஷன். இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறோம். சிமெண்ட் அப்படிங்கிற குரூப். அண்டர் பிரைமரி அக்கௌண்ட் செட் ஆல்டர் ஜிஎஸ்டியில் எஸ்ன்னு கொடுங்க. டேக்ஸ் ரேட் வந்து 4%. டேக்ஸ் டைப் வந்து taxable. ரிவைஸ்ட் அப்ளிகபிலிட்டி, அதாவது நாம் எப்போ வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸுக்கு அப்ளிகபிள் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ ஸ்டாக் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர் க்ரியேஷன். யூனிட் வந்து பேக் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. அடுத்து ஸ்டாக் ஐட்டம். ஓபிசி சிமெண்ட் அண்டர் சிமெண்ட் அப்படிங்கிற குரூப். யூனிட் வந்து பேக்கில். வாட் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் வந்து எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டேக்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ் வந்து 4%. டேக்ஸ் டைப் வந்து ரிவைஸ்ட் அப்ளிகபிலிட்டி, நம்ம வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ லெஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. இப்போது மாஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதுக்கான லெஜர்ஸ் க்ரியேஷன் பண்ணியாச்சு. இன்வென்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட லெஜர் க்ரியேஷன் பண்ணியாச்சு. இப்போது டிரான்சாக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் லெஜருக்கு வந்து F9 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பர்ச்சேஸை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் வவுச்சர் நம்பர் 1 டேட் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கலாம். பார்ட்டியோட அக்கௌண்ட் நேம் வந்து டால்மியா சிமெண்ட்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அவங்களோட சப்ளையர் டீட்டெயில்ஸ். அடுத்து பர்ச்சேஸ் லெஜருக்கு வந்து பர்ச்சேஸ். என்ன ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓபிசி சிமெண்ட். எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 பேக்ஸ். பேக்கோட ரேட் வந்து 250. ஸோ 25,000க்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். 4%க்கு 1000 ருபீஸ் வந்து நாம் பே பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் லெஜரில் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. இந்த லெஜரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சேல்ஸ் வவுச்சர் F8 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயும் யூஸ் பண்ணலாம். சேல்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நம்பர். எந்த பார்ட்டிக்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விஜே டீலர்ஸ். ஸோ டிஸ்பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. சேல்ஸுக்கு சேல்ஸ் லெஜர். நேம் ஆஃப் த ஐட்டம் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், அதாவது ஓபிசி சிமெண்ட்.
100 பேக்ஸ் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இதில் ஒரு 75 பேக்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். பர் பேக் வந்து 250க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், 300க்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 22,500 rupees. இதுக்கான வேல்யூ ஆடட் டேக்ஸ் இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போது ஒரு கம்பெனியோட வேல்யூ ஆடட் டேக்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம்.